மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறது. அந்த அன்னெசரி எக்ஸ்பென்சஸ்ங்கிறது அதிகமாகும். இறை நம்பிக்கை போன்றவை அதிகமாகும். தேவையில்லாத இந்த வெறும் செலவுகளை நம்ம குறைத்தாலே தேவையான விஷயங்கள் நம்ம மைண்டு போக ஆரம்பிச்சிடும். நீங்க ஒர்க்கில் பிஸி ஆயிட்டீங்கன்னா கவலைப்படுறதுக்கு நேரம் இல்லை. இழந்த சொத்துக்கள் கிடைக்கும். உங்களை யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி டென்ஷன் பண்றாங்கன்னா அவன் ஃபோன் எடுக்காது. தயவுசெய்து ரெஸ்பான்ஸ் பண்ணாது. உங்களை டிமோட்டிவேட் பண்ற ஒன்ன கூட நீங்க பார்க்காதீங்கன்றேன். அப்படி இருந்தாலும் நீங்க நல்லா இருப்பீங்க. உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. அதாவது போன பதிவில் நம்ம குரு வக்ர நிவர்த்தி பலன்கள்லாம் பார்த்து பெருவாரியான ஆதரவை கொடுத்து ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கும் இந்த மாபெரும் வாய்ப்பை தந்த ஆன்மீக கிளிட்ஸ் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என் கைகூப்புகள், வணக்கங்கள். ரொம்ப பெருமை, சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது மனசு நிறைஞ்சு போகுது. ஒருத்தருக்காவது வாழ்க்கையில் நமக்கு நல்லது காட்டுறோம் அப்படிங்கிறது, அதை கோடிக்கணக்கான பேர் நம்மளதை பார்க்கும் பொழுது இன்னும் மகிழ்ச்சி. இது ரொம்ப இந்த பதிவு கொஞ்சம் நெகட்டிவ் பதிவுன்னே சொல்லலாம். இது எப்படின்னா, 5 கிரகங்கள் இந்த வருடம்தான், ரொம்ப வருடத்துக்கு அப்புறம் 5 கிரகங்கள் மீனத்தில் ஸ்டே பண்ண போகிறாங்க. 5 கிரகங்கள் ஏப்ரல் 10ஆம் தேதி தொடங்குகின்ற 5 கிரகங்கள். ரொம்ப நாளாக அது வரைக்கும் 4 கிரகங்கள். ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் மாறினதுக்கப்புறம் 5 கிரகங்கள் ஸ்டே பண்ண போகிறாங்க. இது எந்த விதமான பலன்? என்ன வேணால் நடக்கும் சார், என்ன வேணால் நடக்கும். காரணம் என்னவென்றால், ஓப்பனிங்லேயே உங்களை பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. மீன ராசியிலே 5 கிரகங்கள் இருப்பது என்பது உலக இயற்கை நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு பிரளய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும். இயற்கை மாற்றங்கள், சீற்றங்கள் போன்றவெல்லாம். மனிதகுல வாழ்க்கையில் போர் பதற்றங்கள்லாம் இப்பயே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், அமெரிக்கா நிலவரங்கள்லாம் போர் பதற்றங்கள்லேயே வச்சுருப்பாங்க. எப்பயுமே ஒரு டென்ஷன்லேயே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த வருஷப்பிறப்பு தொடங்கின உடனே சூரியன் மேஷத்துக்கு போய்ட்றார், உச்சமடைகிறார். ஆனால் அது வரைக்கும் யூனிட் டு ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ். 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகும் இந்த 4 நாட்கள், ஏப்ரல் 10லேருந்து ஏப்ரல் 14 வரைக்கும். ஸோ யார் யாரெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், யார் யாருக்கு என்னென்ன விதமான பிரச்சனைகள் வரும், யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் குவிகிறது. சார், ஒரு 5 கட்சி தலைவர்களை ஒரு மேலே நிறுத்துகிறோம், அதே எவ்வளோ பெரிய டஃப்பாக இருக்குது. இவர் இந்த கொள்கையை சேர்ந்தவர், இவர் இந்த கொள்கையை சேர்ந்தவர், இவர் இந்த கொள்கையை சேர்ந்தவர், இவங்களெல்லாம் ஒரு ரோலை உட்கார வைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. என்னும் பொழுது 5 கிரகங்கள், சுக்கரன்னா லவ் அண்ட் லவ் ஒன்லி, சனினா ஒர்க் அண்ட் ஒர்க் ஒன்லி, புதன்னா பிஸ்னஸ் அண்ட் பிஸ்னஸ் ஒன்லி, ராகுனா லஸ் அண்ட் லஸ் ஒன்லி, சூரியன்னா லீடர் அண்ட் லீடர் ஒன்லி. ஏய், நீ யாரா? ஒரு 5 நிமிஷத்தில் உங்கள் மூடு மாறிக்கிட்டே இருக்கு. திடீர்னு லீடர் ஆகிறீங்க, திடீர்னு யூனியன் லீடர் ஆகிறீங்க, திடீர்னு ஜிஎம் ஆகிறீங்க, திடீர்னு பிஸ்னஸ்மேன் ஆகிறீங்க, மார்க்கெட்டிங் பர்சன் ஆகிறீங்க, ஆர்ட்டுக்குள்ளே போகிறீங்க, பிஆர் டீம் போகிறீங்க, மார்க்கெட்டிங் போகிறீங்க, டச் பண்ணிட்டு வரீங்க. சுய குழப்பங்கள் போன்றவையெல்லாம் ஏற்படும். இதனால் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை ராசி ரீதியாக நாம் பார்க்கவிருக்கிறோம். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கிரகங்கள் 12ஆம் வீட்டில் இருப்பது ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறது. அதாவது இன்றைய தினத்தில் மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, 12ஆம் வீடு விரயஸ்தானம். சார், அல்ப விஷயங்களுக்கெல்லாம் நம்ம நிறைய செலவு பண்ணுறோம். சும்மா சாதாரண விஷயங்களுக்கெல்லாம், அல்ப விஷயங்களுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணுறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஒரே ஒரு டீ குடிக்கிறோம், எந்திரிச்சு நடந்து போனால் முன்னாடி இருக்கிற டீ கடையிலன்னு ஒரு 15 ரூபா 20 ரூபாய்க்கு டீ குடிக்க போகிறீங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் 110 ரூபா காலையில் ஒரு டீ, அவ்வளோதான். இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம், அன்னெசரி. நம்ம சொல்கிறோம் இங்கேருந்து கால் டாக்ஸி போகிறோம். எல்லா பஸ்ஸில் போய்ட்டு இருந்த பசங்க தான் நம்ம மைண்டை மாற்றி நம்மளை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கால் டாக்ஸியில் புக் பண்ண. ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தது, அதுக்கப்புறம் போக போக சார்ஜ் அந்த சார்ஜுன்னு போய் இது ஒரு லைஃபோட ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஏசி என்னைக்காவது ஒருத்தர் வீட்டில் இருந்தது, இன்றைக்கி எல்லார் வீட்டிலும் இருக்குது. ஸோ அந்த அன்னெசரி எக்ஸ்பென்சஸ்ங்கிறது அதிகமாகும். அதை எல்லா நாளும் இருக்கிறதா தவிர்க்க இயலாது. இன்றைக்கி ஆடம்பர வாழ்க்கைங்கிறது தவிர்க்க இயலாததாக போச்சு. ஆனால் 12ஆம் வீட்டில் 5 கிரகங்கள் இருக்கும் பொழுது இறை நம்பிக்கை போன்றவை அதிகமாகும். இறை நம்பிக்கை 12ங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு டிப்ரெஷன், டென்ஷன், ஜெயில் வாசம், சிறை போன்ற பிரச்சனைகள் எல்லாம், இதெல்லாம் அந்த 12ஆம் வீடு விரயஸ்தான். சுபபரயம் அசுபபரயம்னு ஒன்று இருக்குது. எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார், 3 விஷயங்களில் நம்ம செலவு பண்ணக்கூடாது. ஒன்று டாக்டருக்கு, ஒன்று வக்கீலுக்கு, ஒன்று போலீஸுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் கரெக்டாக இருந்திருந்தீங்கன்னா எதுக்கு போலீஸ் வர போகிறாங்க? நீங்கள் ரிலேஷன்ஷிப் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா ஏன் வக்கீல் வர போகிறாங்க? நீங்கள் இது பண்ணி உடம்பு ஒழுங்காக பார்த்துருந்தா ஏன் டாக்டர் வர போகிறாங்க?
அந்த மாதிரி இந்த 12ஆம் வீடுங்கிறது ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வீடு. இதில் இத்தனை பேர் வரும்போது இது நடந்துருமோ அது நடந்துருமோ, அன்னெசரி ப்ரெஷர் சார். நேற்று நைட்டு நம்ம அண்ணனுக்கு ஃபோன் அடிக்கிறேன், அண்ணன் காலைல 11 மணிக்கு வந்துருக்கேனே, வந்துடுறேன், கரெக்டாக வந்துடுறேன் ராம்ஜி, கவலைப்படாதீங்க, பேசுகிற நேரம் 1:30 மணி. வெரி குட். நீங்களும் தூங்கலை, நானும் தூங்கலை. இன்றைக்கி சராசரியாக தூங்குற நேரமே 12:01 ஆயிடுச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் சொல்கிறதெல்லாம் மனதிலேருந்து சொல்கிறேன். 11 மணி 12 மணிக்கு தூங்குறவங்கன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா 10 மணிக்கெலாம் உனக்கு தூக்கம்னு கேட்குறாங்க. 10 மணிக்கு தூங்குறது ஒரு பெரிய அதிசயம் மாதிரி ஆயிடுச்சு. முன்னெல்லாம் 10 பேரில் 8 பேர் நல்லவனாக இருந்தால் 2 பேர் குடிப்பான், அவனை பார்த்து கிண்டல் பண்ணோம். இன்றைக்கி 10 பேரில் 8 பேர் குடிக்கிறான், 2 பேர் குடிக்க மாட்டேங்கிறான். டீ டோட்டில் இருந்தேன், அவனை பார்த்து கிண்டல் பண்ணுறோம். இந்த 12ஆம் வீடுங்கிறது இந்த தண்டத்துக்கு செலவு பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயமாவே ஆயிடுச்சு சார். 1ஆம் கிளாஸ் பையன் சார், 1ஆம் கிளாஸ் பையன் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு 2ஆம் கிளாஸ் போகிறான், அவ்வளோதான். ஹாப்பி கிராஜுவேஷன் டே. அவன் தலையில் ஒரு டாக்டர் போட்ட மாதிரி ஒன்று வச்சு கோட்டெல்லாம் போட்டு என்னடா நடக்குதுங்க, அவன் டாக்டர் பட்டமாக வாங்குறான். இப்போ எதுக்கு இந்த பந்தா? நம்ம என்ன பண்ணுறோம், தேவையில்லாத இந்த வெறும் செலவுகளை நம்ம குறைத்தாலே தேவையான விஷயங்கள் நம்ம மைண்டு போக ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்கள் பிஸியாக இருக்கணும். ஒன்று புரிஞ்சுக்கிங்க, மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பழமொழி தான் சொல்லுவேன், ஒன்று வேலை மேலே இருங்க, இல்லைன்னா வேற மேலே இருக்கணுமா குருஜி, இல்லைனாலும் வேலை மேலே இருங்க. ஒன்று வேலை மேலே இருங்க, இல்லைனாலும் வேலை மேலே இருங்க. இந்த ஒரு மாதம் உங்களுக்கு நான் தர்ற கைண்ட் அட்வைஸர் தான். நீங்கள் ஒர்க்கில் பிஸி ஆகிட்டீங்கன்னா கவலைப்படுறதுக்கு நேரம் இல்லை. நல்லா என்னை சந்திக்க ஒரு போட்டு தெர் இஸ் நோ டைம் ஃபார் ஒரி, எனக்கு ஒரி பண்ணலாம் டைம் இல்லை, அவ்வளோ பிஸி ஆகிடுங்க. மேசராசிக்காரர்கள் 12ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் வரும்பொழுது இழந்த சொத்துக்கள் கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் 7 சனி வந்துருச்சு சார், உங்களுக்கு 12ஆம் வீட்டில் சனி வந்துட்டார் சார். சார் சனி பார்த்து நான் ஏன் சார் பயப்படணும்? ஒரு டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாரு, ரோட்டில் நிற்கிறாரு, அவர் பார்த்து சார் குட் மார்னிங். அவர் ஒன்று டிராஃபிக் போலீஸ் என்ன சொல்கிறாரு, ஹலோ குட் மார்னிங், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஐயோ போலீஸ் என்னமோ தப்பு பண்ணியிருக்கீங்க, இன்சூரன்ஸ் ஏதோ ரினியூ பண்ணல, அவர் கண்ணில் படாமல் என்னமோ தப்பிக்கிறீங்க. தப்பு பண்ணுறவன் தான் சார் போலீஸ்காரனை பார்த்து பயப்படணும், நான் வேலை பார்க்குறவன் சார், எனக்கு என்ன சார் பயம்? சனி 12ஆம் வீட்டில் வந்தாருன்னா என்ன செஞ்சிட போகிறாரு? நான் ஒழுக்கமாக இருக்கேன், என்ன செய்ய போகிறாரு? நான் ஏன் ஜெயில் வாசம், நான் என்ன தப்பு பண்ணேன்? ஸோ 12ஆம் வீட்டில் இருந்தாலும் இந்த அசுப செலவுகளை குறைச்சி கொள்வது நல்லது. வண்டி கத்துது, கொண்டு போய் காட்டிடுங்க மெக்கானிக் செட்டில், இன்ஜின் உட்காந்துற போது பிரிச்சிங்கன்னா செலவு பெருசாகிடும். சின்னதாக சத்தம் வரும்போது ஏசி ரிப்பேர் பண்ணிடுங்க, பிரிச்சிங்கன்னா கேஸ் மாற்றணும், எல்லாம் பெரிய பிரச்சனை. சின்னதாக காட்டும் போதே செஞ்சுருங்க, வேற ஒன்றும் நடக்காது. 5 கிரகங்கள் 12ஆம் வீட்டில் இருப்பது அன்னெசரி டிப்ரெஷன்ஸ். உங்களை யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி டென்ஷன் பண்ணுறாங்கன்னா அவன் ஃபோனை எடுக்காது, தயவுசெய்து ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. சூரியனை பார்த்து நாய் குலைக்குதும்பாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சூரியனுக்கு நாய்னா யாருன்னே தெரியாது. அதுக்கு வேலை இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதா? அதுக்கு 9 கிரகங்களை பரிபாலனம் பண்ணுற பெரிய வேலை இருக்குது. நம்ம வச்சுக்கிட்ட பழமொழி தான் இதெல்லாம். அந்த மாதிரி ஒரு ரேடார். உங்களோட நெகட்டிவ் பீப்புள்ஸு, நீங்கள் ஒரு சூரியன் மாதிரி நீங்கள் உச்சத்தில் இருக்கீங்க, எவனோ என்னவோ சொல்லிட்டு போகிறான். வாட்ஸ்அப்பில் காலையிலேயே இந்த குழந்தை அழுவதை பாருங்கள், அவன் மெசேஜெல்லாம் பார்க்காதீங்க, பிளாக் பண்ணிடுங்க. இதெல்லாம் லூத்து பையன்லாம் உங்களை டிமோட்டிவேட் பண்ணுற ஒன்றை கூட நீங்கள் பார்க்காதீங்கன்றேன். அப்படி இருந்தாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதனால் மேஷராசிக்காரர்கள் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், டேக் கேர் ஆஃப் யுவர் மணி. எக்ஸ்பென்சிவ், அன்நெசரி எக்ஸ்பென்சிவ் வாங்க ஜி, ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க ஜி, 1 லட்சம் போட்டால் 5000 குரு. யானே தெரியும் ராஜா, போங்க சாமி, உங்களெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அந்த 5000 எடுத்து நானே சேவிங்ஸ் பண்ணி நானே வாங்கிக்கிறேன் போ, சிம்பிள், அவ்வளோதான். அப்படி முறை எடுத்துகிட்டு போங்க. ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா யாகங்களில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அதே மாதிரி மார்ச் 29ஆம் தேதி நடக்கின்ற மாபெரும் சனிப்பெயர்ச்சி யாகம் உங்களெல்லாம் இன்வைட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த யாகத்தில் கலந்துக்கணும். நங்கநல்லூர் பக்கம் நடக்குது. என்னோட பர்சன் அந்த நம்பருக்கு கேட்டிங்கன்னா பொருளுதவிகள் எல்லாம் செஞ்சீங்கன்னா 7 சனி பற்றி எதுவும் பயப்படுத்த வேலை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். உங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை.
இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்.